பாருங்க, படம் ஆரம்பிச்சதே பாருங்க. பீட்டர், அன்னி, ராய்ஸ்னு 3 பேரும் மொனுமெண்ட் வேலி, யூட்டாஹ்ல ஒரு பாறையில ஏறுறாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு உயரம்! அப்பா, அம்மா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே ஏறுறாங்க. பழக்கமான ஏறுறவங்களா இருக்காங்கன்னு தெரியுது. சும்மா எத்தி போடுறாங்க. அப்போ ஒரு அலறல் சத்தம். ஒரு பையன் மேல இருந்து விழுறான். பேக் விழுந்தது. சீக்கிரமா தவிர்த்தாங்க. ஆனா இன்னும் 2 பேர் விழுந்தாங்க. யோ, அந்த பேருமே ஒரே ராப்பில் தொங்குறாங்க. ஒரே ஒரு ஹார்னஸ் தான் பாறையில இருக்கு. ராய்ஸ் எல்லாரையும் கீழே இறக்க முயற்சி பண்றாரு. ஆனா கீழே இருக்க 2 பேரும் விழுந்துட்டாங்க. ராய்ஸ், அன்னி, பீட்டர் மட்டும்தான் இருக்காங்க. ராய்ஸ் சொல்றாரு அன்னி பாதுகாப்பா இருக்கணும்னு. ஆனா ஹார்னஸ் நழுவுது. ஒரே ஹார்னஸ்ல 3 பேர் எடை தாங்காது. ரொம்ப கஷ்டமான முடிவு. ராய்ஸை வெட்டி விடுற மாதிரி பீட்டர் கிட்ட சொல்றாரு. பீட்டர் அழுதுட்டான். வேண்டாம்னு கெஞ்சுறான். ஆனா ராய்ஸ் சொல்றாரு வெட்டாட்டி எல்லாரும் செத்து போயிடுவாங்கன்னு. பீட்டர் பயங்கரமா சொல்லிட்டு கத்தியால வெட்டிட்டான். ராய்ஸ் விழுந்துட்டாரு. 3 வருஷம் கழிச்சு. பாரும். பீட்டர் K2 மலையோர காட்டுல நேஷனல் ஜியோகிராபிக் 2 அபூர்வ பனிச்சிறுத்தைகளோட போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. காற்று கொடுமையா மாறிச்சு. சீக்கிரமா மலை கீழே இறங்க ஆரம்பிச்சாரு. அவரு உதவியாளருமா கூட. ஆனா அந்த உதவியாளர் தவறி விழுந்து கால் முறிஞ்சிச்சு. அட போங்கடா. பீட்டர் உடனே பாகிஸ்தான் ராணுவ ஹெலிகாப்டரில் அந்த பேஷண்ட்டை ஏத்திட்டாரு. சைன் பனிப்பாறையில இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு மருந்து பொருட்கள் கொண்டு போற ஹெலிகாப்டர் அது. ஹெலிகாப்டர் பறந்து போகும்போது அருகில இருந்த டென்ட்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் மேகசின் பறந்து போச்சு. அதோட முன்னுரையில அன்னி காரட், சிறந்த ஏறுபவர்களில் ஒருத்தி. ஹெலிகாப்டர்ல பைலட் மேஜர் ரேசல் பீட்டர் கிட்ட ஹாஸ்பிடல்ல இருந்து திரும்பி வரும்போது K2 அடிவார காம்ப்ல இறக்கி விடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் அதிர்ச்சி. அன்னி அங்கேயே இருக்கா. மானுமெண்ட் வாலியில நடந்த அந்த விபத்துக்கு பிறகு அந்த சகோதரியோட உறவு வெகு குறைஞ்சு போச்சு. பனிப்பாறைக்கு போனதும் பார்த்தா ஹெலிகாப்டர்ல கொண்டு போன மருந்து பொருட்களில் 25 விழுக்காடு மட்டும்தான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துச்சு. மீதி பொருட்கள் எல்லாம் ஒரு அமெரிக்கன் நடத்துற 40 பேர் பெரிய டீமுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கு. அட கடவுளே. கோடீஸ்வரர் எல்லியட் வா அவங்களை K2க்கு அழைச்சிட்டு வந்தாரு. ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வர்றா வழியில மேஜர் ரசல் பீட்டர் கிட்ட சொல்றாரு அன்னி ஒரு டாக்குமெண்டரி டீம் K2ல உள்ளாங்கன்னு. அதுக்கு பணம் கொடுக்கறது வா தான். அப்புறம் பீட்டர் கேக்குறாரு என்ன நடந்ததுன்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி வா K2ல சவுத் பேஸ்ல ஏறி சிகரம் சேர்றதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா ஒரு அதிர்ச்சியான வானிலை மாற்றத்தால சிகரத்திலிருந்து 800 மீட்டர் தூரத்துல அவரு ஏறுறது நின்னு போச்சு. டெத் சோன்ல ஒரு பயங்கரமான இரவை கழிச்சிட்டு அடுத்த நாள் கீழே இறங்கி வந்தாரு. அவருக்கு எவ்வளவு சிறந்த ஏறுற திறமை உள்ளதுன்னு அது காட்டிருச்சு. பேஸ் கேம்புக்கு பீட்டர் போன உடனே அவரு சகோதரி அன்னி கிளறுன்னு சந்திக்கிறாங்க. நாளைக்கு நம்ம போறோம். புதன்கிழமை 2 மணிக்கு சிகரம் சேர்றோம்னு சொல்றாங்க. பீட்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. யாராலும் மலை ஏறுற நேரத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? முதல்ல காலநிலையை சரிபார்த்துட்டு சிறிதா ஏறலாம்னு பீட்டர் சொல்றாரு. ஆனா அன்னி வா பிளான்ல நம்பிக்கை வச்சிருக்கேன்னு கடுமையா சொல்றாங்க. பேஸ் கேம்ப்ல நிறைய பேர் உள்ளாங்க. அதுல 2 உடம்பு நிர்வாணமா இருக்கிற ஹிப்பிகள் கூட இருக்காங்க. மால்கம், சைரல் நெருப்பு கட்டையில மது அருந்தி சோம்பேறித்தனமா படுத்திருந்தாங்க. அப்பதான் ஒரு கிழிஞ்ச நீளமான முடி வைச்ச பழைய ஆள் டென்ட்ல இருந்து வெளியே வந்தான். அடடா. 2 ஹெலிகாப்டர்கள் அடிவார முகாமிலே இறங்கறத பார்த்தான். அதிலிருந்து ஒரு பெரிய சத்தத்தோட வின்சென்ட் வா கிளம்பினான். ஊடகக்காரங்க எல்லாம் சுத்தி வளைஞ்சாங்க. அப்புறம் அந்த புகழ்பெற்ற மலை ஏறுபவரான ஆண்டனி மெக்லாரனை அன்புடன் வாழ்த்தினான். அவருக்கு மலை ஏறுறதுல நிறைய சாதனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் பீட்டர் ஸ்கிப் சந்திச்சான். ஸ்கிப் ஒரு சிரமப்படற மலை வழிகாட்டும் கம்பெனி நடத்துறவன். அவன் மேனேஜரும் டாட்டரும் மானிக். ஸ்கிப் வி யோட பெரிய பிளான் சொன்னான். அவன் புது ஏர்லைன் மெஜஸ்டிக் ஃபிளைட்ஸ் முதல் ஃபிளைட் K2 மீது பறந்து போற அதே நேரத்துல அவன் K2 சிகரத்தை ஏறப்போறான். அருமையான புகைப்படம் எடுக்க இருக்குன்னு சொன்னான். அந்த இரவு வி ஒரு பெரிய பார்ட்டி வைச்சான். 4 வருஷம் முன்னாடி ஏறுறதுல சில பிரச்சனை வந்து சரியில்லைன்னு சொல்லி சாரி கேட்டான். ஆனா அவன் சீக்கிரமே சிகரம் ஏறுவேன்னு நம்பிக்கையோட சொன்னான். அங்க இருந்தவங்க எல்லாம் கைதட்டினாங்க, கூச்சலிட்டாங்க. அந்த நீளமான முடி தாடியோட பழைய ஆள் சீக்கிரமே ஒரு கூட்டத்திலிருந்து எமர்ஜ் ஆகி வா வை அவன் எள்ளளவுக்கு தெரியாத பிளான் பத்தி தைரியமா எதிர்க்கிறான். இந்த சாம்பல் நிற தாடியுள்ள மலை ஏறுபவர் வேற யாருமில்லை, மான்காமரி விக். பீட்டர் அன்னி அப்பாவுடைய முன்னாள் ராணுவ ஃப்ரெண்ட். அதிசயம் பாருங்க, இவருக்கு K2 சிகரம் ஏற 24 மணி நேரம் மட்டும்தான் எடுத்ததுன்னு ஒரு அசாத்தியமான ரெக்கார்ட் இருக்கு. விக் எவ்வளவு கடுமையான நபராக இருந்தாலும் அவருடைய நேரடி சவாலுக்கு கூட வா வோட சரளமான பேச்சும் ஈர்ப்புத்தன்மையும் கேள்விகளை தவிர்த்து விழாவை தடையின்றி நடத்த அனுமதிச்சிடுச்சு. பின்னர் இருட்டின் மறைவில் விக் தாடி சேவ் பண்ணி மலையை நோக்கி போறான். அதே சமயம் பீட்டர் அவன் அக்கா அன்னிய டென்ட்ல சந்திக்கிறான். அங்க அவங்க 2 பேர் கருத்து வேறுபாடு வெடிச்சு தெரிக்குது.
அப்பா சாவோட துயரத்துல இன்னும் கிடைக்கிற அண்ணி அப்பாவோட மரணத்துக்கு பீட்டரை காரணமா காட்டுது. ஏறி போகாம விட்டுட்டத பத்தி கேள்வி கேக்குது. கண்ணீர் விட்டு போகும்படி வாழ்த்து சொல்லி பீட்டர் போறான். ஏறும் நாள் வருது. வா வோட அணித்தோழன் அன்னி மெக்லாரன், மலை ஏறுபவர் அலி நஜீர், மற்றொருத்தர்னு அடிப்படை சப்போர்ட் டீம்மை விடை பெறறாங்க. பீட்டர் ஹெலிகாப்டர் போறத பாக்குறப்போ விக் நினைவு கல்ல ஒரு சின்ன கல் நினைவு சின்னம் பாக்குறான். மான்கமெரியோட மனைவி இல்லாம K2ல ஏறுறதுல முதல்ல வா அப்புறம் மெக்லாரன் பார்த்தாங்க. சீரிப்பாயுற காத்து மலை உச்சியில இருந்து அடிச்சு போகுது. உயரமான மலைப்பகுதியில அது புயல் வரப்போற சின்னம். உடனே மெக்லாரன் கீழே இருக்கிற அணியை தொடர்பு கொண்டாங்க. வானிலை அப்டேட் கேட்டு புயல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, அவங்க இருக்கிற இடத்துக்கே வரலாம்னு. ஆனா அன்னி சொல்றாங்க நம்ம ஏறிட்டே போலாம், புயல் கிழக்கே போகலாம்னு. மெக்லாரன் சொல்றாரு 26 அடி உயரத்துல புயல்ல சிக்கிக்கணும்னா புகழ் பிரச்சாரத்துக்காக இல்லன்னு. வா சொல்றாரு புகழ் வேண்டாம், மலை ஏறணும், இதுதான் நம்மளுக்கு ஒரே வாய்ப்புன்னு. சரி, சற்று தயக்கத்தோட மலை ஏறுறத தொடர்ந்தாங்க. கீழே இருக்கிற அணியில வானிலை அப்டேட் மிரட்டும் விதமா வந்துச்சு. காத்து அதிகமாகுது, காற்று அழுத்தம் குறையுது, மேகம் வேகமா வருது. வானிலை ஆய்வாளர் மேக்ஸ் சொல்றாரு உடனே இறங்க சொல்லணும்னு. ஆனா பிராங்க் வில்லியம்ஸ் வாவுடைய அணிய தலைவன் உச்சிக்கு போறதுல கொஞ்சம் கூட மாற்றம் பண்ண மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாரு. சரி, அன்னிக்கு அண்ணன்னு சொல்லிக்கிற பேட்டர் காத்து பயங்கரமா வீசுதுன்னு புயல் வரப்போகுதுன்னு பயந்து சொல்றாரு. ஆனா பிராங்கோ அலட்சியமா இருக்காரு. அதை பார்த்து மேக்ஸ் டேட்டா எல்லாம் சொல்லுது பயங்கர புயல் வரப்போகுதுன்னு கத்துறாரு. பேட்டர் பயந்து போய் ரேடியோ கட்டுப்பாட்டை பறிச்சு டாம் மெக்லாரன் கிட்ட தெற்கு பக்கம் பயங்கர புயல் வருதுன்னு அலறி அடிச்சு சொல்றாரு. டாம் பேட்டரை அடையாளம் தெரியாம பேசாம விட்டுடுறாரு. அப்போ ஸ்கிப் குறுக்கிட்டு டாம் உடனே இறங்குங்க இல்லன்னா உயிருக்கு ஆபத்துன்னு கத்துறாரு. ஸ்கிப்போட வார்த்தைய நம்பி டாம் எல்லாரையும் இறங்க சொல்றாரு. ஆனா வாக் அங்க வந்து ஸ்கிப் சாதாரண கள்னு டாம் மாதிரி ஆளாக ஆசைப்படுறவன்னு சொல்லி டாம்மை ஏமாத்தி மேலே ஏற சொல்றாரு. அடுத்த நிமிஷம் புயல் வந்து அடிச்சுது. டாம் அலறி அடிச்சு இறங்க ஆரம்பிச்சாரு. வாக் சீறி கத்திக்கிட்டே இறங்கினாரு. அந்த கொடுமையான பனிப்புயல்ல அன்னி வழுக்கி விழுந்துட்டாங்க. எல்லியட்டையும் வாக்கையும் இழுத்திட்டாங்க. அதற்கு மேலே என்னமோ ஒரு பனிச்சரிவு வந்து அந்த பக்கம் எல்லாத்தையும் சுத்தி போட்டுடுச்சு. மெக்லாரன் பள்ளத்துல விழுந்துட்டாரு. மத்தவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. மக்லாரன் விழுந்து பலத்த காயங்களோட உயிர் பிழைச்சிட்டாரு. ஆனா அடிவார முகாமோட தொடர்பு துண்டாயிடுச்சு. அங்க சோக சூழல். ஏறியவங்களை காணோம்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஆனா பீட்டர் ஒரு அசத்தலான திட்டம் போட்டாரு. கேஸ் பண்ணிய ரேடியோ சிக்னல் உபயோகிச்சு மோர்ஸ் கோட்ல அவரு அக்கா கிட்ட சந்தேசம் அனுப்பினாரு. அன்னி சந்தோஷமா வாங்கிட்டாங்க. வாவும் மக்லாரனும் சந்தோஷத்துல பறந்தாங்க. அதுலயே 3 பேர் உயிரோட கிடக்குறாங்கன்னு முகாம்க்கு தெரிஞ்சிச்சு. அந்த பிளவுல சிக்கிட்டாங்க. உடனே பீட்டர் ரெஸ்கியூ பிளான் போட்டாரு. பாகிஸ்தான் ராணுவத்த கிட்ட இருந்து நைட்ரோகிளிசரின் வெடிமருந்து வாங்கணும்னு சொன்னாரு. அந்த பிளவை திறக்க வேணும்னு. ஸ்கிப் தவிர எல்லாரும் சந்தேகமா இருந்தாங்க. ரொம்ப ரிஸ்க் அதிகம், நேரமும் குறைவு. ஆனா பீட்டர் ஒரு வேகமான ஏறுற திட்டத்தை சொன்னாரு. ஜோடியா போகணும், ஒரு ஜோடிக்கு ஒரு நைட்ரோகிளிசரின் கேனும். வாவ் சரியா பங்கிட்டு கொடுத்தாரு. ஒருத்தருக்கு அரை கப் தண்ணீர் 2 மணி நேரத்துக்கு. பனித்துகள்களை உருக்கும் எரிபொருள் செல்கள், அப்புறம் கடைசி நிவாரணமா டெக்ஸாமெதசோன் சிரிஞ்சுகள். நீர் பற்றாக்குறையா இருந்தா உயிருக்கு ஆபத்தான நுரையீரல் நீர் கட்டு வந்துடும். அடடேய், அப்படி ஒரு அவசர நிலை. பேஸ் கேம்புக்கு திரும்பி சரியான நேரத்துல எல்லாத்தையும் செய்யணும்னு பீட்டர் ஒரு திட்டம் போட்டான். ஹெலிகாப்டர்ல ஒரு மீட்புழுவை 21 அடி உயரத்துக்கு அனுப்புறது. 22 மணி நேரம் மட்டும்தான் உயிர் பிழைச்சவங்களை கண்டுபிடிச்சு காப்பாத்த சாத்தியம். ஸ்கிப் சொல்றான் மான்கமரி விக் என்னும் வீரனை அந்த மீட்பு வேலைக்கு சேர்த்துக்கணும்னு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிகரம் ஏறுற போது விக் என்ன வீரதீர செயல் பண்ணினாருன்னு சொல்றான். 9 அமெரிக்க ஏறுபவர்கள் குழு எல்லியட் வாக் உட்பட விக் அம்மாவும் சேர்ந்து வழி தெரியாம போயிட்டாங்க. தன் அம்மாவை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சும் மலை மேல ஒருத்தனா போய் 3 பேரை அற்புதமா காப்பாத்தினான். அதில அவருக்கு கொடூரமான உறைபனி காயமாகி கால் விரல்களை இழந்துட்டாரு. அந்த உறுதியான நம்பிக்கைதான் இப்போ வேணும். நல்லா யோசிச்சு பிராங்க் வில்லியம்ஸ் கிட்ட $500 மில்லியன் சம்பாதிச்சு ஒரு மீட்புழு சேர்ந்தாச்சு. பீட்டர், ஸ்கிப், அண்ணன் தம்பி மால்கம் சிரல் பேஞ்ச்மணிக்கு போய் மலை மேல உயரமா ஒரு டென்ட்ல விக் கிட்ட போய் சேர்ந்தாங்க. சரி, முதல்ல அவனை பேர்ல அழைச்சு அந்த பயணத்துல சேர சொன்னாங்க. ஆனா விக்கோ முதல்ல சம்மதிக்கல. ஆனா வாவும் உள்ளே இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே டபுள் ஸ்பீடுல சம்மதிச்சுட்டான். அப்புறம் என்ன, விக்கோ தன் அதிகாரத்தை காட்டி ஸ்கிப்பை திரும்பி பேஸ் போக சொன்னான். வான் டீம்ல அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன பண்ணான்னா சிரலை மணிக்கு கூட்டணி போட்டான். மால்கமை கரீமு கூட அலி நசரோட பொண்ணு சேர்த்தான். அவன் பீட்டரு கூட போனான். அடுத்த காட்சில 21 அடி உயரத்துல இருந்து விமானத்துல இருந்து குதிச்சாங்க. கொஞ்சம் கூட பாதுகாப்பா இல்ல. அப்புறம் அவங்க எல்லாரும் வேற வழிகளில் போய் உயிர் பிழைச்சவங்கள தேடினாங்க. அடுத்த காட்சி, அங்க மெக்லாரன் கொஞ்சம் கூட நல்லா இல்ல.
வான் சாரி இல்லாம மெக்லாரன் உயிர் போக போறதால அவனுக்கு டெக்ஸாமெதசோன் கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். அந்த உயரத்துல இருந்து அவனை கீழே எப்படி இறக்குறதுன்னு சொல்றான். அன்னி அதிரடியா எதிர்த்தா. மானுமெண்ட் வாலியில நடந்த விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. மெக்லாரன் உயிர் போக சம்மதிக்கல. அதே சமயம் பீட்டர் விக்கோ ஸ்பீடுக்கு போக முடியல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. விக்கோவுக்கு உண்மையிலேயே கவலை இல்லைன்னு பீட்டர் புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு வான் மேல வெறியா இருக்கு. பழி வாங்கணும்னு தான் இருக்கு. சாரி இல்லாம அவன். சரி பாருங்க, வேறுபாடுகள் இருந்தாலும் வாவ் கூட சந்திப்பு. அப்புறம் தெரிஞ்சது என்னன்னா, அன்னிக்கு எடா பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கு. அடேங்கப்பா, கிராஸ்ல அலங்கோலம். அன்னிக்கு நுரையீரல் நீர் தேங்க ஆரம்பிச்சிருக்கு. வாவ் டாம் கிட்ட சண்டை. டாம் சரியா பார்த்துக்காததுனால தான் இதுன்னு கத்திக்கிட்டு அன்னி முன்னாடியே டெக்ஸாமெதசோன் சிஞ்சு போட்டுக்கிட்டா என்று கூறுகிறார். கோம் சொல்றாரு, வாவ் நல்லா இருக்காரு, அவரு சிஞ்சு கொடுக்கலாம்னு. ஆனா வாவ் பிடிவாதமா இருக்காரு, தன்னையும் டாமையும் காப்பாத்தணும்னு. அன்னி தன் உயிரை பணயம் வைத்து ஒரு ஆபத்தான பயணம். பள்ளத்தாக்கு ஒரு பக்கம் இருந்து மறுபக்கம். அல்லி நசீர் சாமான்களை எடுக்கணும். சாகுறதுக்கு ஒரு நொடி தூரம். ஆனா எடுத்துட்டா. 4 டெக்ஸாமெதசோன் சிஞ்சு கிடைச்சிருக்கு. டாம் அன்னி உடனே போட்டுட்டாங்க. வாவ் சொல்றாரு, சும்மா இருங்கன்னு. அடேங்கப்பா, மணிக்கே சிரேல். கொடூரமான விபத்து. சிரேல் தடுமாறி விழுந்துட்டாரு. நைட்ரோக்ளிசரின் சிலிண்டர் கீழே விழுந்து வெடிச்சிடுச்சு. கொள்ளை பனிச்சரிவு. சிரேல் சாக்குறாரு. மணிக்கே ஒரு நொடி தப்பிச்சிருக்காரு. அவாலாஞ்ச் கொடூரம். பீட்டர் விக்கை சந்திச்சாங்க. அதிர்ச்சி செய்தி. நைட்ரோக்ளிசரின் டப்பாக்கள் வெடிக்கக்கூடியதுன்னு தெரிஞ்சிடுச்சு. பாதுகாப்பா வச்சிருந்தாலும் கூட உடனே விக்க பீட்டர் கிட்ட சொன்னாரு, நிழல்ல வைக்கணும்னு. மால்கம் கரீம் கூட கவனமா வைச்சாங்க. ஆனா கரீம் மால்கம் டப்பா லீக் ஆகி சூரிய வெளிச்சம் பட்டதும் டூம் வெடிப்பு. இருவரும் போயிட்டாங்க. அந்த வெடிச்ச சத்தத்துல பனி நகர்ந்து ஒரு பெண் உடம்பு காணப்பட்டது. அது விக்கோட மனைவி மான்ட்கோமெரி. டெக்ஸாமெதசோன் டப்பா காலியா இருந்துச்சு. வாக்தான் கடத்திட்டு போயிருக்கான்னு விக்க சந்தேகிச்சாரு. அவரு மனைவியை கைவிட்டுட்டான். பீட்டர் எவ்வளவோ சொன்னாலும் வாக் மேல பழிவாங்கணும்னு விக்க கொதிச்சு போயிட்டாரு. அவரு பழிவாங்கும் மனப்பான்மைய பார்த்துட்டு பீட்டரும் மானிகும் மறுநாள் காலையில அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சது. வாவ் அன்னியோட சோர்வை பயன்படுத்தி ஒரு சிரிஞ்சில காற்று விட்டு மெக்லாரனை கொன்னுட்டான். அப்புறம் விழிச்சு எழுந்த அன்னி சிரிஞ்ச் காலியா இருக்கிறதையும் மெக்லாரன் சடலமா கிடக்கிறதையும் பார்த்து வாவ் கிட்ட கேள்வி கேட்டா. அப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு. உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு ரெஸ்கியூ வரணும்னு கதற ஆரம்பிச்சாங்க. நுரையீரல் தண்ணி நிரம்ப ஆரம்பிச்சது. அப்படியே மெக்லாரன் ரத்தத்துல ஃபிளேர் வச்சு வெடிச்சு அந்த பாதையை காட்டினாங்க. ஒரு கேனியன்ல பீட்டர் மணிக் அந்த இரத்த சாயம் படிஞ்ச பாதையை பார்த்து டொனிட்ரோக்ளிசரின் வைச்சு பெரிய துளையை உருவாக்கினாங்க. ரோப் போட்டு அன்னியையும் வாவையும் மேலே இழுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னி மேல வரப்போற நேரத்துல பிக்காட்ஸ் பனிக்கட்டில வழுக்கி திரும்ப கீழே விழுந்தா. அந்த நேரத்துல விக் வந்து சேர்ந்து பீட்டரும் மணிக்கும் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ணினாங்க. விக் அந்த கேனியன்ல இறங்கின உடனே வாவ் பயந்து பிக்காட்ஸ் பிடிச்சுக்கிட்டான். விக் பழிவாங்க வந்திருப்பான்னு பயந்து